வெல்கம் பேக் கைஸ். யாராச்சும் புதுசாக என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஜித். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. என்னன்னாக்கா, நேற்று நான் அப்லோட் பண்ணனே அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஓகேவா? ஏன் இந்த கேள்வி கேட்டானாக்கா, நேற்று நாம் இன்றைக்கி பில்டு பண்ண போகிறோலே அதே ப்ராஜெக்ட் தான் பில்டு பண்ணியிருப்போம், ஓகேவா? ஆனால் சொந்தமாக டைப் பண்ணி பில்டு பண்ணியிருப்போம், ஓகேவா? என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தாங்க பில்டு பண்ணியிருப்போம், ஓகேவா? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, அதே போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை தான் ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ண போகிறோம், ஓகேவா? நேற்று நாம் சொந்தமாக டைப் பண்ணி பில்டு பண்ணியிருப்போம், ஓகேவா? அப்புறம் நேற்று நம்ம பில்டு பண்ண போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை பார்த்துடலாமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அஜித் போர்ட்ஃபோலியோன்னு சர்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அஜித் போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? ஓகேங்க, அஜித் போர்ட்ஃபோலியோன்னு சர்ச் பண்ணியாச்சு. டாப் ரிசல்ட்டில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வரல. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறது பாருங்கள், அஜித் போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? நெட்லிஃபைல. அதுக்கப்புறம் ஐ எம் அஸ்பைரிங் மன்ஸ்டாக் டெவலப்பர் எக்யூப்டு வித் பேசிக் ஸ்கில் இன் மாங்கோடிபி எக்ஸ்பிரஸ் ரியாக்ட் அண்ட் நோட் ஜேஎஸ், ஓகேவா? இப்படி வந்துச்சுனாக்கா இதுதாங்க நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நேற்று நாம் இந்த போர்ட்ஃபோலியோ தான் பில்டு பண்ணோம், ஓகேவா? பாருங்கள். ஓகேங்க, இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, இதே போர்ட்ஃபோலியோவை தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ண போகிறோம், ஓகேவா? எந்த ஏஐ யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, சாட் ஜிபிடி தாங்க யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? சாட் ஜிபிடிக்கு போயிட்டு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். ப்ராம்ப்ட் கொடுத்தாக்கா சாட் ஜிபிடி கோடு இருக்கும். அந்த கோடை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை பில்டு பண்ண போகிறோம், ஓகேவா? இது மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ஏஐயால் பில்டு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியுமா, முடியாதா? முடியுங்க, ஓகேவா? முடியும். பில்டு பண்ண முடியுன்றதுனால தாங்க இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்குது, ஓகேவா? இது மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த வீடியோவை இங்கேயே நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கத்தை சொல்லி இங்கேயே முடிச்சிட்ருப்பேனே. முடியும்னு சொல்கிறதுனால தான் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்குது, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பில்டு பண்ண ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமா வேடாமான்னு வாங்க போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோடில் ஆல்ரெடி சர்வரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகேங்க, ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேவா? இதுதாங்க ஃபைனல் ரிசல்ட், ஓகேவா? நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ண போகிறோம் இல்லையா? ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ணாக்கா போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இப்படி தான் வரும், ஓகேவா? பாருங்கள். ஓகேவா? இங்கே அஜித் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கிறது. இது வந்து நாமளே சொந்தமாக கோடிங் டைப் பண்ணி பில்டு பண்ண போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து சாட் ஜிபிடி பில்டு பண்ண போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இது வந்து டியூட்டோரியல் வீடியோ கிடையாது, ஓகேவா? அப்புறம் எதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு ஆசைங்க, ஓகேவா? அதனால தான் இந்த வீடியோ. செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் எம்சிஏ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் 5-6 மாதமாக நான் வீட்டிலே இருக்கிறேன், ஓகேவா? அதனால தான் சும்மா ஏன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணுமேனு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓகேவா? ஓகேங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கணுமா இல்லை ஸ்கிப் பண்ணணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே நான் ஒரு எம்டி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இந்த ஃபோல்டருடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சாட் ஜிபிடி போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? போர்ட்ஃபோலியோ, ஓகேவா? நான் இப்போ சாட் ஜிபிடி போர்ட்ஃபோலியோ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணேன். இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கோட் கொடுத்துருவோம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா சாட் ஜிபிடி போர்ட்ஃபோலியோ ஃபோல்டரை, அந்த ஃபோல்டரை நமக்கு விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? பாருங்கள், ஓப்பன் பண்ணியே கொடுத்துருச்சு. பாருங்கள், சாட் ஜிபிடி போர்ட்ஃபோலியோ ஃபோல்டர், ஓகேவா? நமக்கு இந்த வெல்கம் தேவையில்லை. நம்ம இங்கேருந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு தேவையான செட்டப் தான் பண்ணணும். அதாவது ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் டைலின் சிஎஸ்எஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேவா? நம்ம ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டு தாங்க யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா, வீட் கொஞ்சம் ஃபாஸ்டர், ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் வீட்டுன்னு சர்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? வீட். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது இல்லையா அந்த ஃபஸ்ட் லிங்க், இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே கைடு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா?
அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட் இருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள் npm create beat latest ஓகேவா. இது இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா விஎஸ் கோடை மூவ் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோடில் இங்கே 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு டெர்மினல், நியூ டெர்மினல் ஓகேவா. ஓகேங்க, டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த டெர்மினலில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா காப்பி பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. npm create beat latest ஓகேவா. இதை கொடுத்து நானே என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. ப்ராஜெக்ட் நேம் ChatGPT போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும் ஓகேவா. இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நம்மளுடைய எல்லா ஃபைலும் இருக்கணும். இதை தவிர நமக்கு இன்னொரு செப்பரேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண தேவையில்லை ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் நேம் அதே இருக்கட்டும் சேமு. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க் கேட்குது. நம்ம ரியாக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. அதனால் ரியாக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். வேரியன்ட் கேட்குது. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா npm i கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஓகேவா. npm i npm install ரெண்டு ஒன்று தாங்க ஓகேவா. ஓகேங்க, நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் npm run dev கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்கள் சர்வரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த போர்ட் நம்பர்லான்னு கேட்டிங்கனாக்கா 5173 ஓகேவா. நீங்கள் வீட் யூஸ் பண்ணிங்கனாக்கா இது தாங்க டிஃபால்ட் போர்ட் நம்பர் ஓகேவா வீட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த லிங்க்கை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஓகேவா. இப்படி ப்ரெஸ் பண்ணாக்கா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் ஓகேவா. பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்க, நம்ம ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகேவா. அதுவும் வீட் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட் ப்ளஸ் ரியாக்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா Tailwind CSS தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே Tailwind CSS தான் சர்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா. Tailwind CSS ஓகேங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே டாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன்ஸில் நான் ஃப்ரேம் ஒர்க் கைட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது ஓகேவா. நானே வீட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம வீட்டு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஓகேங்க, இந்த ஃபஸ்ட் 2 லைன் ஆஃப் கோடை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு நம்ம இதை ஆல்ரெடி ரன் பண்ணியாச்சு ஓகேவா. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே 2 லைன் ஆஃப் கோடு இருக்குது இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள் டெர்மினல் ஓகேவா. டெர்மினலில் தான் பேஸ்ட் பண்ணணும். அங்கே விஎஸ் கோடில் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடலாம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேவா. நம்ம சர்வரை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, சர்வரை ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா காப்பி பண்ணிவிட்டு வந்த கோடை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகேங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் tailwind.config.js ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருச்சு ஓகேவா. பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கண்டென்ட் எம்டியாக இருக்குது ஓகேவா. இந்த கண்டென்ட்டுக்குள்ளார என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே ஹைலைட் பண்ணிக்கிறாங்கல்ல இந்த கண்டென்ட் அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த கண்டென்ட்டை இங்கேருந்து டிலீட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்த கண்டென்ட்டை நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. டிலீட் அதுக்கப்புறம் பேஸ்ட் ஓகேவா. அவ்வளோதாங்க, இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு. நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா. க்ளோஸ். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே 3 லைன் ஆஃப் கோடு இருக்குது இல்லையா, இதை அப்படியே இங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா index.css ஓகேவா. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸ் இருக்குது இல்லையா, சோர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே இருக்கும் ஓகேவா. index.css ஃபைல் ஓகேவா. இங்கே ஆல்ரெடி நிறைய சிஎஸ்எஸ் இருக்குது. இதை நம்ம இங்கே இந்த கோடை நம்ம டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பாருங்கள் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே Tailwind இருக்குது இல்லையா, இங்கே உங்களுக்கு 3 வார்னிங்ஸ் வரலாம் ஓகேவா. இது கீழே லைன்ஸ் வரலாம். அதை நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை ஓகேவா. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதான் நமக்கு தேவையில்லை. அப்படியே நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இங்கே npm run dev ரன் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. எங்கன்னு கேட்டிங்கனாக்கா டெர்மினலில் வாங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட் அண்ட் என்டர் ஓகேவா. நம்ம இப்போ இங்கே சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஓகேங்க, சர்வரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபியூ லைன் ஆஃப் கோடு இருக்குது இல்லையா, இதை இங்கே நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா app.jsx தான் பேஸ்ட் பண்ணணும் ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோடில் அதே சோர்ஸ் ஃபோல்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே app.jsx ஃபைல் இருக்கும் ஓகேவா. பழைய கோடை இங்கேருந்து டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா. அவ்வளோதாங்க ஓகேவா. அவ்வளோதாங்க, நம்ம Tailwind CSS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வாங்க போய் செக் பண்ணி பார்த்தலாம். ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் ஆகுது பாருங்கள், ஹலோ வேர்டு வந்துச்சு ஓகேவா. நம்ம Tailwind CSS இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகேவா. ஓகே கைஸ், நமக்கு தேவையான செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா. ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, Tailwind CSS இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கனாக்கா கோடிங் தாங்க பண்ணணும் ஓகேவா. ஆனால் கோடிங் நம்ம பண்ண போகிறதில்ல, ஏஐ தான் பண்ண போகுது ஓகேவா. நம்ம கோடிங்கை
காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஓகேவா. அதனால் அப்புறம் நான் எந்த ஏஐ யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா ChatGPT தான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த இதுவும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ். அதுக்கப்புறம் டைலின் சிஎஸ்எஸையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகேங்க, ChatGPT ஓப்பன் ஆகிடுச்சு. நான் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ChatGPT 3.5 ஓகேவா. அதாவது ஃப்ரீ வெர்ஷன் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேவா. நான் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா உங்களாலையும் பண்ண முடியும் ஓகேவா. ஏன் 4.5க்கு அப்டேட் ஆகலைன்னு கேட்டிங்கனாக்கா அப்டேட் ஆகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை நண்பா, வேலையும் இல்லை ஓகேவா. இப்போதைக்கு அதை விட்டுருங்க. நம்ம இப்போ ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா. ஓகேங்க, நம்ம இங்கே கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா நியூ டேப்பில் அஜித் போர்ட்ஃபோலியோன்னு சர்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அஜித் போர்ட்ஃபோலியோன்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா அப்படியே கீழே வாங்க. டாப் ரிசல்ட் நமக்கு வரலங்க ஓகேவா. அப்படி கீழே வாங்க. இங்கே பாருங்கள் நெட்லிஃபை இருக்குது இல்லையா, நெட்லிஃபை அஜித் போர்ட்ஃபோலியோ. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், ஐ ஆம் ஆஸ்பைரிங் மன் ஸ்டாக் டெவலப்பர் equipped with basic skill in MongoDB, Express, React and Node.js ஓகேவா. இது வந்துச்சுனாக்கா இது தாங்க நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஓகேவா. நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேவா. நான் இல்லைங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ண முடியும் ஓகேவா. வேறு செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம இந்த வீடியோவில் இது தாங்க நம்ம பில்டு பண்ண போகிறோம் ஓகேவா, என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஃபஸ்ட்டு நம்ம எந்த செக்ஷனில் இருந்து ஆரம்பிக்க போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஹெட்டர் செக்ஷனில் இருந்து தான் அங்கே ஆரம்பிக்க போகிறோம் ஓகேவா. இப்போது நம்ம இந்த ஹெட்டர் செக்ஷன் தான் டிசைன் பண்ண போகிறோம் ஓகேவா. வாங்க போய் ChatGPT கிட்ட சொல்லிடலாம் எந்த செக்ஷனை நம்ம டிசைன் பண்ண போகிறோம், எந்த செக்ஷனுக்கு கோடு வேணும். எந்த செக்ஷனுக்கு கேட்டிங்கனாக்கா header.jsx ஃபைலுக்கு தான் நமக்கு கோடு வேணும் ஓகேவா. அதை கோடு வேணும்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கமெண்ட் கொடுத்துடலாமா என்ன மாதிரி கோடு வேணும்னு சொல்லிவிட்டு கிரியேட் ஏ ரெஸ்பான்சிவ் ஹெட்டர் ஓகேவா. நமக்கு ரெஸ்பான்சிவ் ஹெட்டர் தான் தேவை ஓகேவா. அது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் விச் ஓகேவா. விச் ஸ்பெல்லிங்கிறாங்க ஒரு நிமிஷம். விச் ஓகேவா. ஹெட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அஜித் எம் ஆன் தி லெஃப்ட் அண்ட் navigation links on the right ஓகேவா. இங்கே பாருங்கள் நம்மளோட ஹெட்டரில் என்ன இருக்குதுன்னு என்னோடய பேர் ஓகேவா. அஜித் எம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ஓகேவா. அதுதான் நம்ம இங்கே கொடுத்தோம் ஓகேவா. அஜித் எம் வந்து லெஃப்ட் ஓகேவா. இங்கே பாருங்கள் நேவிகேஷன் லிங்க்ஸ் இருக்குது ஓகேவா. எந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது ஓகேவா. அதுதான் நம்ம இங்கே கொடுத்தோம் ஓகேவா. நேவிகேஷன் லிங்க்ஸ் வந்து ரைட் ஓகேவா, ரைட் சைடு ஓகேவா. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நேவிகேஷன் லிங்க்கில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மள தான் மென்ஷனும் பண்ணணும் ஓகேவா. இங்கே பாருங்கள் ஹோம், அபவுட், ப்ராஜெக்ட், ஸ்கில், எஜுகேஷன், கான்டாக்ட் இதெல்லாம் இருக்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகேவா. நம்ம மென்ஷன் பண்ணால் தான் அது கொடுக்கும் ஓகேவா. வாங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஹோம், அபவுட், ப்ராஜெக்ட், ஸ்கில்ஸ், எஜுகேஷன் அண்ட் கான்டாக்ட் ஓகேவா. இது தாங்க தேவை ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கனாக்கா அப்புறம் இதுமே நேவிகேஷன் லிங்க்ஸ் பில்டு பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எதுன்னு கேட்டிங்கனாக்கா டைனாமிக்காக ரெண்டர் பண்ணுறது ஓகேவா. அதாவது அரேவை க்ரியேட் பண்ணி அரேவை மேப் ஃபங்க்ஷன் மூலமாக இட்ரேட் பண்ணுறது ஓகேவா. அதையும் நம்ம கமெண்ட்டாக இங்கே கொடுத்துறோம். என்னென்னு கேட்டிங்கனாக்கா கிரியேட் அண்ட் அரே அண்ட் இட்ரேட் யூஸிங் மேப் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இது டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு ஆயிடுச்சு ஓகேவா. அதே மாதிரி மொபைல் வெர்ஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள் இங்கே மெனு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணாக்கா க்ளோஸ் ஐக்கான் இருக்குது ஓகேவா. இதையும் நம்ம யூஸ் பண்ணி பில்டு பண்ண சொல்லி நம்ம ChatGPT கிட்ட சொல்லணும். வாங்க போய் சொல்லிடலாம். யூஸ் மெனு ஐக்கான் அண்ட் க்ளோஸ் ஐக்கான் ஓகேவா. அது என்னென்னு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா எங்கே வந்து கேட்டிங்கனாக்கா ரியாக்ட் ஐக்கான்ஸில் வந்து தாங்க ஓகேவா. ரியாக்ட் ஐக்கான்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று கொடுத்தோன்னா அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா யூஸ் டைல்விண்ட் CSS ஃபார் டிசைன் ஓகேவா. இதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ChatGPT ஹெட்டர் கொடுத்துருச்சு. வாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ காப்பி பண்ணிவிட்டு VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருடைய நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காம்போனன்ட்ஸ் ஓகேவா. இப்போ அந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோடைய நேம் தான் header.jsx ஓகேவா. இப்போ காப்பி பண்ணிவிட்டு அந்த கோடை இந்த ஃபைலில் தான் பேஸ்ட் பண்ணோம் ஓகேவா. பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு எரர் வருது ஓகேவா. அது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால
இது இங்கேருந்து இது delete பண்ணிட்டோம்னாக்கா எரர் போயிடுங்க ஓகேவா. ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹெடர் இதை நம்ம எங்கே போய் இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா app.jsxல தாங்க இம்போர்ட் பண்ணணும் ஓகேவா. நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த h1 இங்கேருந்து delete பண்ணிடுறேன். இது நமக்கு தேவையில்லை delete. அதுக்கப்புறம் நான் இங்கே ரியாக்ட் ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இம்போர்ட் பாருங்கள் ஹெடரை இம்போர்ட் பண்ணியாச்சு ஓகேவா. ஓகே இங்கே எரர் வருது. எரர் எதனால்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ரியாக்ட் ஐக்கான்ஸை யூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம இன்ஸ்டாலே பண்ணல ஓகேவா. வாங்க இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் ரியாக்ட் ஐக்கான்ஸை. சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சர்வரை ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிளியர் கொடுத்துறோம் ஓகேவா. கிளியர் கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா npm i react icons ஓகேவா. ரியாக்ட் ஐக்கான்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஓகேங்க ரியாக்ட் ஐக்கான்ஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். npm run dev. ஓகேங்க சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ போய் ChatGPT கொடுத்த ஹெட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரீஃப்ரெஷ். ஓகேங்க ChatGPT ஹெட்டரை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு ஓகேவா. டெஸ்க்டாப் வெர்ஷனில் எப்படி தாங்க இருக்கும் ஒரு ஹெட்டர் ஓகேவா. GTM ஆன் தி லெஃப்ட், நேவிகேஷன் லிங்க்ஸ் ஆன் தி ரைட் ஓகேவா. பாருங்கள் ஹோம் அபவுட் ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் அண்ட் கான்டாக்ட். அதுக்கப்புறம் ஸ்மால் டிவைசஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா. அதாவது மொபைல் டிவைசஸில் பர்ஃபெக்ட் ஓகேவா. இங்கே பாருங்கள் GTM இங்கே ஹாம்பர்கர் மெனு வந்துச்சு ஓகேவா. இதை கிளிக் பண்ணாக்கா வந்துடுச்சு ஓகேவா. ஹோம் அபவுட் ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் கான்டாக்ட் ஓகேவா. இது க்ளோஸ் பண்ணாக்கா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க ஓகேவா. டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே வச்சுக்கலாம், இல்லைனாக்கா இதுமாரி வேணும்னாக்கா நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணணும் வாங்கிச்சு ஓகேவா. உங்களுக்கு கலர் வேணும்னா கலரும் இங்கே கொடுக்கணும் வாங்கிச்சு ஓகேவா. இந்த கலரில் வேணும்னு சொல்லிட்டு ஓகேவா. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான் இங்கே வந்து நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஹெடர் செக்ஷன் வந்துடுறேன். இங்கே பாருங்கள் கிரே 900 இருக்குதா, நம்ம இங்கே கிரே 100 கொடுத்துக்கலாம் ஓகே. கிரே 100 இப்போ கொடுத்தோன்னாக்கா ஓகே. டெக்ஸ்ட் ஒயிட் நமக்கு தேவையில்லை. டெக்ஸ்ட் ஒயிட் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா. டெக்ஸ்ட் ஒயிட் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட போகிறோம் ஓகேவா. பாருங்க டெக்ஸ்ட் ஒயிட் இருக்குதா, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தான் இருக்குதா டெக்ஸ்ட் ஒயிட்டு. ஓகே டெக்ஸ்ட் ஒயிட்டை நம்ம இங்கே வந்து டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா. டிலீட். ஓகேங்க பாருங்கள் அஜித்யம் ஹோம் அபவுட் ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஓகேவா. இதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா பார்டர் பாட்டம் கொடுக்குறேன் ஓகேவா. பார்டர் பாட்டம் நம்ம ப்ராஜெக்டில் இருக்குது ஓகேவா. பார்டர் பாட்டம் ஓகேங்க பர்ஃபெக்ட். இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் எக்ஸல் இருக்குது, இங்கே வந்துட்டு நான் 3XL கொடுத்துருவேன் ஓகேவா. 3XL ஓகேங்க அஜித்யம். இது எவ்வளோதான், ஃபாண்ட் சின்னதாகுது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு எங்கே இருக்குது டெக்ஸ்ட்டு சைஸே எங்களை டெக்ஸ்ட்டு சைஸ் கொடுத்துருவோம் ஓகேவா. இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா டெக்ஸ்ட் எக்ஸல் கொடுத்துருவோம் ஓகேவா. டெக்ஸ்ட் எக்ஸல் ஓகேங்க. ஜாஸ்தி ஆச்சோ, டெக்ஸ்ட் லார்ஜ் கொடுத்தலாம் ஓகேவா. டெக்ஸ்ட் லார்ஜ் ஓகேவா. ஓகேங்க பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா ஃபாண்ட் மீடியம் கொடுத்துடலாம். ஃபாண்ட் மீடியம் ஓகேவா. ஃபாண்ட் மீடியம் ஓகேங்க. ஹோம் அபவுட் ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் அண்ட் கான்டாக்ட் ஓகேவா. ஸ்மாலர் டிவைசஸ்க்கு ஓகேங்க. இங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வாங்க அதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேவா. பேக்ரவுண்ட் 200 ஓகேவா. ஓகேங்க. ஹோம் அபவுட் ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஓகேவா. பர்ஃபெக்ட். ஓகேங்க ஹெடர் செக்ஷனை நம்ம டிசைன் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹீரோ செக்ஷன் தாங்க டிசைன் பண்ண போகிறோம் ஓகேவா. இங்கே பாருங்கள் இமேஜ் வந்து ரைட் சைடில் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோடய இன்ட்ரடக்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ஓகேவா. இதை தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 3 சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 2 பட்டன்ஸ் இருக்குது ஓகேவா. இது எல்லாத்தையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எந்த செக்ஷனுக்கு கோடு வேணுமோ அந்த செக்ஷனுடைய நேமே இங்கே மென்ஷன் பண்ணிடணும். எந்த செக்ஷனுக்கு கேட்டிங்கனாக்கா home.jsxக்கு தான் கோடு வேணும் ஓகேவா. அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே டிசைன் my home section which has image on the right side ஓகேவா. and introduction on the left side and
below introduction I have social media links social media links எந்தெந்த social மீடியான்னு கேட்டிங்கனாக்கா LinkedIn, GitHub and Instagram. ஓகேவா இன்ஸ்டாகிராம் இந்த 3 சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் நமக்கு தேவை. ஓகேவா அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் below social media links I have 2 buttons for contact me and resume. ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே லிங்க்ஸ் இருக்குது இல்லையா GitHub, இந்த இன்ஸ்டாகிராம், இந்த இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா யூஸ் ரியாக்ட் ஐகான்ஸ். ஓகேவா நம்ம இங்கே என்னென்ன கொடுத்துறோன்னு கேட்டிங்கனாக்கா மீடியா. ஓகேவா இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா டிசைன் மை ஹோம் செக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா இங்கே நம்மளுடைய ஹோம் செக்ஷனை டிசைன் பண்ணுறதுக்கு கோட் கொடுன்னு சொல்கிறோம். ஓகேவா அதுக்கப்புறம் இமேஜ் ஆன் த ரைட் சைடு. ஓகேவா இமேஜ்னாக்கா நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக் தான் ரைட் சைடில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆன் தி லெஃப்ட் சைடு. ஓகேவா பாருங்கள் இங்கே நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. ஓகேவா இதுதான் நம்ம அங்கே சொல்லியிருக்கிறோம். ஓகேவா அதுக்கப்புறம் below introduction we have social media links. ஓகேவா பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன் கீழே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா என்னென்ன சோஷியல் மீடியான்னு கேட்டிங்கனாக்கா LinkedIn, GitHub, Instagram. ஓகேவா அது மூணையும் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகேவா LinkedIn, GitHub அண்ட் Instagram. ஓகேவா இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸுக்கு ஐகான்ஸ் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா ரியாக்ட் ஐகான்ஸ்லேருந்து வரும். ஓகேவா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 2 பட்டன்ஸ் இருக்குது. ஓகேவா ஒன்று கான்டாக்ட் மீக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று ரெஸ்யூமுக்கு. ஓகேவா அதுக்கப்புறம் below social media links I have 2 buttons for contact me and resume. ஓகேவா இதை கொடுத்து நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவா இப்போ நமக்கு ஹோம் செக்ஷனை டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா ChatGPT ஓகேங்க கோடு கொடுத்துருச்சு. நம்ம இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கம்பனன்ட்ஸ் ஃபோல்டர் இருக்கிறதுல இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோடைய நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா home.jsx. ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த கோடை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணாக்கா ஒரு எரர் காட்டுது. எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கேருந்து இதை டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா டிலீட். ஓகேங்க எரரெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா எக்ஸ்போர்ட் பண்ணுறது எங்கே போய் இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா app.jsxல தான் இங்கே போய் இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா வாங்க போய் இம்போர்ட் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு நம்ம ஹோம் டாட் பாருங்கள் ஹோமாக இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துலாம் டிசைன் எப்படி இருக்குதுன்னு. ரிஃப்ரெஷ். ஓகேங்க ஹோம் செக்ஷனுடைய டிசைன் சூப்பராக இருக்குது இல்லைங்க. லெஃப்ட் சைடில் இன்ட்ரடக்ஷன், ரைட் சைடில் இமேஜ் வரப்போகுது. ஓகேவா ChatGPTயோட இமேஜ் நம்மளுடைய இமேஜ் ChatGPT கொடுக்க முடியாது. ஓகேவா நம்மளுடைய இமேஜ் நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் ChatGPT கொடுக்க முடியாது. ஓகேவா இதையும் நம்ம தான் கொடுத்துக்கணும். ஓகேவா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமோடைய லிங்க்கு, GitHubோடைய லிங்க்கு, LinkedInோடைய லிங்க்கு ChatGPTயில் கொடுக்க முடியாது. நம்ம டீட்டெயில்ஸை நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா இது எல்லாத்தையும் நம்ம எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா ChatGPTயால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிடலாம். இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய இமேஜஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிறேன். அந்த ஃபோல்டரில் இருக்கிற இமேஜஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகேவா வாங்க காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் இதுதாங்க நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜஸ். ஓகேவா இதான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இல்லையா ChatGPT போர்ட்ஃபோலியோ ஃபோல்டர். ஓகேவா அதுக்குள்ளார இருக்கிறோம். அதுக்குள்ளார நான் சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது இல்லையா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே அசட் ஃபோல்டர் இருக்குது இல்லையா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா இங்கே நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த இமேஜஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா பேஸ்ட். ஓகேங்க ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே இப்போ அசட் ஃபோல்டரில் இருக்குது. அது கூடவே நமக்கு இங்கே ரெஸ்யூம் இருக்குது இல்லைங்க இங்கே ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரெஸ்யூம் தேவை. அதையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே இருக்குது என்னுடைய ரெஸ்யூமே. இதை நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி இங்கே நம்ம க்ரியேட் பண்ண இல்லையா ChatGPT போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா அங்கேருந்து நம்ம பப்ளிக் ஃபோல்டரில் போயிட்டு நம்ம ரெஸ்யூமை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா வாங்க இப்போ நம்ம இங்கே இமேஜை கொடுத்துடலாம். ஹோம் செக்ஷனில் வந்துக்கிறேன். ஹோம் செக்ஷன் வாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்கை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இம்போர்ட் ப்ரொஃபைல் pic from assets. அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா photo.png. ஓகேவா இப்போ நம்ம இந்த ப்ரொஃபைல் பிக்கை எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே இமேஜ் டேக் இருக்கும். இமேஜ் டேக்கில் சோர்ஸ் இருக்குது. இங்கே தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா இங்கேருந்து இதை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு கர்லி ப்ரேசஸ் இங்கே நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை கொடுத்துடலாம். ஓகேவா ப்ரொஃபைல் பிக். ஓகேவா
வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்க, சைடில் இருக்குது இல்லையா, நம்ம இதை கொஞ்சம் டிசைன் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்துட்டு ப்ரொஃபைல் ஃபுல் ஓகே, எம்எக்ஸ் ஆட்டோ இது எதுவுமே தேவையில்லை, நம்ம இதை டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா, டிலீட். ஓகேவா, அதுக்கப்புறம் லார்ஜ் டிவைசஸில் வித் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 96. அதுக்கப்புறம் லார்ஜ் டிவைசஸில் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 96. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஆப்ஜெக்ட் கவர் கொடுத்துடலாம், ஆப்ஜெக்ட் கவர். ஓகேவா, வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இன்னொன்று வந்துடுச்சு இல்லை, இப்போ நான் சென்டரில் கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே டிவ் இருக்குது இல்லையா, டிவுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர். ஓகேவா, ஜஸ்டிஃபை சென்டர். பாருங்கள் இப்போ சென்டரில் வந்துச்சு. ஓகேவா, இங்கே நம்ம வெல்கம் டு மை வெப்சைட் இருக்குது இல்லையா, இங்கே நம்மளுடைய பேர் கொடுத்துலாம். வாங்க இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கேருந்து இதை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட். இங்கே வந்துட்டு ஹலோ மை நேம் இஸ் அஜித் எம். ஓகேவா, அஜித் எம் கொடுத்தாச்சு. ஓகேவா, பாருங்கள் ஹலோ மை நேம் இஸ் அஜித் எம் கொடுத்தாச்சு. இங்கே லோராம் எப்சம் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். நான் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, காப்பி. இது ChatGPT-யால் கொடுக்க முடியாது, இல்லைனா கொடுக்கும், நீங்கள் கேட்கணும் வாங்கி நம்ம கேட்கலாம். ஓகேவா, அதனால தான் ChatGPT கொடுக்கல. நம்ம இங்கே நம்மளே பேஸ்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, நம்மளுடைய இன்ட்ரடக்ஷனை பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுமாரி சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ப்ரொடக்ஷனில், அதனால் அங்கேருந்து டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணது யாரெல்லாம் போயிடுச்சு. ஓகேவா, இப்போ வாங்க போய் செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்க, நம்மளுடைய இன்ட்ரடக்ஷனும் வந்துடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த லிங்க்டின் ஐக்கானை கிளிக் பண்ணாக்கா நம்மளுடைய லிங்க்டின் பேஜ் ஓப்பன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய லிங்க்டின் URL காப்பி பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகேங்க, இதுதாங்க என்னுடைய லிங்க்டின் பேஜ். ஓகேவா, இதை பாருங்கள், வெறும் 32 கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது. யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா கனெக்ஷன் கொடுப்பா, கனெக்ஷனை பில்டு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னொரு URL இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நான் VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Codeல் நம்ம இங்கே HRF இருக்குது இல்லையா, இங்கே நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, பேஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம இங்கே டார்கெட் கொடுத்துடலாம். ஓகேவா, டார்கெட் _ blank. ஓகேவா, blank. ஓகேவா, சேவ். ஓகேங்க, வாங்க போய் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த லிங்க்டின் ஐக்கானை கிளிக் பண்ணாக்கா ஓப்பன் ஆகுதா நம்மளுடைய லிங்க்டின் பேஜ். ஓகேங்க, ஓப்பன் ஆகுது. ஓகேவா, நான் இப்போதைக்கு இது க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த GitHub-உடைய URL எடுத்துடலாம். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, என்னோட கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் வந்துடுறேன். இங்கேருந்து GitHub கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகேங்க, இங்கேருந்து நம்மளுடைய GitHub பேஜ் URL இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Codeல் இந்த HRF-ல கொடுத்துறோம். ஓகேவா, HRF. அதுக்கப்புறம் இங்கே டார்கெட் கொடுத்துடலாம். ஓகேவா, டார்கெட் _ blank. ஓகேவா, blank. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம் GitHub ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு. GitHub. ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக். வாங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோடைய URL எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்ஸ்டாகிராம். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு VS Code வந்துடுறேன். VS Codeல் நம்ம இங்கே HRF-ல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, HRF. அதுக்கப்புறம் நம்ம இங்கே டார்கெட் கொடுத்துடலாம். டார்கெட் _ blank. ஓகேவா, blank. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம் இன்ஸ்டாகிராம் என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதான்னு. ஓகேங்க, ஓப்பன் ஆகுது. ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக். க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்யூமை கிளிக் பண்ணாக்க நம்மளுடைய ரெஸ்யூமை டவுன்லோட் ஆகணும். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி கீழே வந்துடுறேன். கீழே வந்துட்டு இங்கே பட்டன் இருக்குது இல்லையா, இந்த பட்டனுக்கு நம்ம இங்கே ஆங்கர் டேக்கை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா, ஆங்கர் டைப் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் HRF கொடுத்துறேன். HRF. அதுக்கப்புறம் /public. அதுக்கப்புறம் என்னுடைய ரெஸ்யூமை கொடுத்துறேன். ஓகேவா, அஜித் எம் ரெஸ்யூம் PDF. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, டவுன்லோட் ட்ரூ கொடுத்துறேன். ஓகேவா, டவுன்லோட் ட்ரூ. ஓகேவா, ஓகேங்க, வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம் டவுன்லோட் ஆகுதா இல்லையான்னு. ரிஃப்ரெஷ். ஓகேங்க, டவுன்லோட். ஓகேங்க, ரெஸ்யூம் டவுன்லோட் ஆகுது. ஓகேவா, ஃபேண்டாஸ்டிக். ஓகேங்க, நம்ம ஹோம் பேஜை டிசைன் பண்ணியாச்சு டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு. வாங்க இப்போ போய் மொபைல் டிவைசஸ்க்கு செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேவா, டிசைன் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்க, மொபைல் டிவைசஸ்க்கும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, இமேஜ் மேலே வந்து நல்லா இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்துட்டு டாப்பில் வந்துடுங்க. டாப்பில் ஃப்ளெக்ஸ் கால் இருக்குது இல்லையா, இந்த காலமுக்கு நம்ம ரிவர்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா, ரிவர்ஸ். ஃப்ளெக்ஸ் காலம் ரிவர்ஸ். பாருங்கள், இப்போ டாப்பில் வந்துடுச்சு. ஓகேவா, இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பேஸை எடுக்கணுன்னாக்கா இங்கே வந்துட்டு PY6 கொடுத்துக்கலாம். ஓகேவா, PY6.
பாருங்கள் இப்போ டாப்பில் இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை சென்டர் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு சென்டர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு சென்டர் ஓகேவா. ஓகேங்க, சென்டர் வந்துடுச்சு. மார்ஜின் வேணும்னா மார்ஜினை கொடுத்துக்கலாம் ஓகேவா. மார்ஜின் டாப் 5 ஓகேவா. லார்ஜ் டிவைசஸில் மார்ஜின் டாப் தேவையில்லை ஓகேவா. ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண நல்லாயிருக்கும் இந்த பேராகிராஃபை. வாங்க ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கொடுத்தேன் ஓகேவா. டெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை. ஓகேங்க, சூப்பர். 50 ஓகேங்க. ஓகேவா. லார்ஜ் டிவைசஸில் இந்த லெஃப்ட்லேயே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு லார்ஜ் டிவைசஸ் டெக்ஸ்ட் லெஃப்ட் ஓகேவா. ஓகேங்க, நம்ம ஹோம் செக்ஷனை டிசைன் பண்ணியாச்சு ஓகேவா. பர்ஃபெக்ட். மொபைல் டிவைசஸ், அதுக்கப்புறம் இங்கே டெஸ்க்டாப் வெர்ஷன் ஓகேவா. சூப்பராக இருக்குதுங்க ஓகேவா. ஓகேங்க, நம்ம ஹோம் செக்ஷனை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த அபவுட் மீ தாங்க டிசைன் பண்ணணும் ஓகேவா. இந்த அபவுட் மீ செக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 2 கார்டு இருக்குது ஓகேவா. 2 கார்டு. ஒன்று என்னோடய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கில் செட் இருக்குது ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கார்டை க்ரியேட் பண்ணோம் ஓகேவா. கார்டில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இமேஜ் இருக்குது, டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது ஓகேவா. இதை தான் நாம் அங்கே ChatGPTயில் போய் கொடுக்க போகிறோம் ஓகேவா. எந்த செக்ஷனுக்கு கோடு வேணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த கோடு அந்த செக்ஷனுடைய நேமாக ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துடணும். எந்த செக்ஷன் கேட்டிங்கனாக்கா about.jsx ஓகேவா. அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா create a card which has image, title, description and list of related items ஓகேவா. list of related items. பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா கிரியேட்டட் கார்டு ஓகேவா which has image, title, description and list of items ஓகேவா. நம்ம ஒரு கார்டில் என்னென்ன இருக்குது, இமேஜ் இருக்குது, டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது ஓகேவா. இதுதான் நம்ம எங்கே டிசைன் பண்ண சொல்கிறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் 2 கார்டு வேணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அரேவை க்ரியேட் பண்ணி அந்த அரேவை தான் மேப் ஃபங்க்ஷனை இட்ரேட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. என்னோடய போன வீடியோ பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கும். அதை தான் நாம் இப்போ இங்கே கொடுக்க போகிறோம் ஓகேவா. create an array of objects and iterate using map ஃபங்க்ஷன் ஓகேவா. மேப் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு ஓகேவா. நமக்கு எத்தனை கார்டு வேணும், நமக்கு 2 கார்டு வேணும் ஓகேவா. அதையும் நம்ம கொடுத்தணும் ஓகேவா. I have 2 cards ஓகேவா. I have 2 cards ஓகேவா. அதுக்கப்புறம் மேக் இட் ரெஸ்பான்சிவ் ஓகேவா. இதை கொடுத்துட்டு நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அபவுட் செக்ஷனை ChatGPT டிசைன் பண்ணி கொடுக்க போகுது ஓகேவா. ஓகேங்க, அபவுட் செக்ஷனை டிசைன் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே காம்பனன்ட்ஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோடைய நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா about.jsx ஓகேவா. இப்போ காப்பி பண்ணிவிட்டு அந்த கோடை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. இங்கே ரியாக்டுக்கு ஒரு எரர் காட்டுது, அதை நம்ம இங்கே வந்து டிலீட் பண்ணிட்டாக்கா அந்த எரர் போயிடுங்க ஓகேவா. ரியாக்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அபவுட் ஓகேவா. நம்ம இதை எங்கே போய் இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா திரும்பி app.jsxல தாங்க இம்போர்ட் பண்ணோம் ஓகேவா. வாங்க இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு அபவுட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அபவுட் இம்போர்ட் பண்ணியாச்சு ஓகேவா. மேலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பேசிக் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருச்சு ஓகேவா. இந்த ஸ்ட்ரக்சருக்கு டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண வேண்டியது நம்ம கடமை ஓகேவா. உங்களுடைய டீட்டெயில்ஸ் ChatGPTக்கு தெரியாது ஓகேவா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு ChatGPTக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் தாங்க பண்ணணும் ஓகேவா. ChatGPT டிசைன் மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேவா. வாங்க மொபைல் டிவைசஸ்க்கு பார்க்கலாம். ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. இது அபவுட் மீ செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இங்கே மேலே அபவுட் மீ செக்ஷன் இது இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அதையும் நம்ம இங்கே கொடுத்துடலாம் ஓகேவா. add header about me to identify the section ஓகேவா. இதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே டாப்பில் அபவுட் மீனை ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா. ஓகேங்க, இப்போ நாம் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நாம் இப்போ அபவுட் செக்ஷனில் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பழைய கோடு இருந்துச்சு, அதை டிலீட் பண்ணிவிட்டு புது கோடை நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. இங்கே ரியாக்ட் இருந்துச்சு, இதையும் நம்ம இங்கேருந்து டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா. டிலீட். வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட் ஓகேவா. இதை நம்ம சென்டர் கொண்டு வந்தால் நல்லா இருக்குல்ல. வாங்க சென்டர் கொண்டு வந்துடலாம். சென்டர் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் சென்டர் ஓகேவா.
டெக்ஸ்ட் சென்டர். ஓகேங்க, இந்த போர்ட்ஃபோலியோ மாதிரியே வருது இல்லைங்க, கலர் தானே, கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் வாங்க. ஐயோ அதுக்கே வாங்க, இங்கே வந்துட்டு நம்ம பிஜி எல்லோ 50, அதுக்கப்புறம் மீக்கு ஸ்பேன் டேக் கொடுத்துடலாம். ஸ்பேன் ஓகே, இப்போ மீ தூக்கி இது உள்ளார போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேன் டேக்குக்கு கலர் கொடுத்துடலாம். ஓகேவா, லாஸ்ட் நேம் டெக்ஸ்ட் எல்லோ 500. ஓகேவா, டெக்ஸ்ட் எல்லோ 500. ஓகேவா, சூப்பர், அவ்வளோதாங்க. இப்போ இந்த மீயை டிலீட் பண்ணிடுறோம், நமக்கு தேவையில்லை. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இல்லைங்க, யா ஃபண்டாஸ்டிக். இப்போ இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. வாங்க, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்மள தான் ஃபில்அப் பண்ணணும். வாங்க ஃபில்அப் பண்ணிடலாம். இங்கே 2 இமேஜ் வேணும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே கான்ஸ்ட் டாப்பில் வந்துடுறேன். டாப்பில் வந்துட்டு இம்போர்ட் பிஐடி காலேஜ் ஃப்ரம் அசெட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே பிஐடி காலேஜ். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கில். ஓகேவா, இம்போர்ட் மர்ன் ஃப்ரம் அசெட்ஸ், அதுக்கப்புறம் மர்ன். ஓகேவா, மர்ன். வாங்க இந்த இமேஜோடைய டீட்டெயில்ஸை இங்கே ஐடி இருக்குது இல்லையா, இந்த கார்டு நம்ம க்ரியேட் பண்ண இல்லையா, இங்கே நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட் இமேஜ் எதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம எந்த காலேஜ் எஜுகேஷன். ஓகேவா, பிஐடி காலேஜ். ஓகேவா, செகண்ட் நம்ம இதை கொடுத்துடலாம். இங்கே வந்துட்டு நம்ம மர்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, நம்மளுடைய ஸ்கில். ஓகேவா, வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துலாம். சாரி, ஓகேங்க, சூப்பர் வந்துடுச்சு. இந்த இமேஜ் கொஞ்சம் டிசைன் மாற்றணும்னு நினைக்கிறேன். இமேஜ் எங்களா இங்கே வித் ஃபுல் இருக்குது, நம்ம வித் ஃபிட் கொடுத்துடலாம். ஓகேவா, வித் ஃபிட் ஹைட்டும் ஃபிட்டு கொடுத்துடலாம். ஓகேவா, ஹைட் ஃபிட். ஓகேவா, ஓகேங்க, இப்போ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே டைட்டிலை சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இருக்கிற டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறது இல்லையா டைட்டிலை, இந்த கார்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். அவ்வளோதாங்க, இங்கே டைட்டில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த சென்டர் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, டெக்ஸ்ட் சென்டர். ஓகேவா, ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ணோம், 2 கார்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இதையும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டைட்டில் மர்ன் ஸ்டாக் டெவலப்பர் இங்கிறது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம செகண்ட் கார்டு இருக்கிறதுல ஐடி 2, இந்த கார்டை தான் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். ஓகேவா, மர்ன் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா, பாருங்கள் மர்ன் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணால் வாங்க டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் பெங்களூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஓகேவா, பேஸ்ட். ஓகேவா, பாருங்கள் வந்துடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிட்டு செகண்ட் கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஓகேவா, பேஸ்ட். ஓகேவா, ஓகேங்க வந்துடுச்சு, ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஐட்டம்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா, நம்ம இங்கேருந்து ஒன்று நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். காப்பி ஐட்டம் 1 இங்கேருந்து டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிவிட்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் டெவலப்பிங் அண்ட் கோடிங். ஓகேவா, இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஐட்டம் 2 ஜாகத்தில் ஐட்டம் 2 இடத்துல டிலீட் பண்ணிவிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், காப்பி பேஸ்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், காப்பி பேஸ்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஓகேவா, இங்கே வந்து காப்பி பேஸ்ட். ஓகேவா, வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக் வந்துடுச்சு. ஓகேவா, இங்கே ஐக்கான்ஸ் வேணும்னாக்கா கொடுத்துடலாங்க. ஓகேவா, இங்கே வந்துட்டு நான் ராக்கெட் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ராக்கெட் பாருங்கள் ஐக்கான்ஸ் வந்துச்சு. ஓகேவா, இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகேவா, இங்கே வந்துட்டு நான் டெக்ஸ்ட் லார்ஜ். ஓகேவா, டெக்ஸ்ட் லார்ஜ் இங்கே எவ்வளோதான், டெக்ஸ்ட் லார்ஜ். ஓகேவா, பாருங்கள் ஃபாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வாங்க இந்த லிஸ்ட்டை கொடுத்துடலாம். நம்ம இங்கேருந்து Node.js எக்ஸ்பிரஸ் மாங்கோடிபிங்கிறது காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு மேலே வாங்க
இந்த கார்டில் கொடுத்துடலாம் ஓகேவா. ஐட்டம் 4 டிலீட் பண்ணிவிட்டு 4 பேஸ்ட். அதுக்கப்புறம் ரியாக்ட் அண்ட் டைலின் சிஎஸ்எஸ் ஓகேவா. இங்கே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஐட்டம் 5 டிலீட் பண்ணிடலாம். பேஸ்ட். அதுக்கப்புறம் பிஎஸ் கோட் அண்ட் போஸ்ட்மேன் காப்பி ஐட்டம் 6 டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா. டிலீட். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டர் அண்ட் வெர்சல் காப்பி பேஸ்ட். கெட் அண்ட் கெட்டப் ஓகேவா. காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் ஓகேவா. ஓகேங்க, ஹெட்டர் ஆச்சு, ஹோம் செக்ஷன் ஆச்சு, அபவுட் மீ செக்ஷனும் முடிஞ்சிருச்சு ஓகேவா. டிசைன் பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா. வாங்க மொபைல் டிவைஸில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 75. ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஓகேங்க, நம்ம அபவுட் செக்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எந்த செக்ஷன் டிசைன் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா ப்ராஜெக்ட் செக்ஷன் தாங்க டிசைன் பண்ண போகிறோம் ஓகேவா. பாருங்கள், இங்கே 3 கார்ட்ஸ் இருக்குது ஓகேவா. கார்ட்ஸில் என்னென்ன இருக்குது, இமேஜ் இருக்குது, டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைவ் டெவலப்மெண்ட்டுக்கு லிங்க், அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடு லிங்க் இருக்குது ஓகேவா. இதுவும் நம்ம அரேவை க்ரியேட் பண்ணி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இட்ரேட் தாங்க பண்ண போகிறோம் ஓகேவா. இதை தான் நம்ம இங்கே கமெண்ட்டாக கொடுக்க போகிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு எந்த செக்ஷனுக்கு கோடு வேணுமோ அந்த செக்ஷனுடைய நேம் இங்கே கொடுத்துடணும். project.jsx ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன கமெண்ட் கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா create an array of object of our project and iterate using map function ஓகேவா. map function and create a card to display the array of project objects and card contains image, title, description, list of technologies, create array for this okay. Create an array for this and links for live code and source code and make it responsive. And I have 3 projects ஓகேவா. ரெஸ்பான்சிவ் ஸ்பெல்லிங்கிறாங்க. ரெஸ்பான்சிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேவா. அண்ட் ஓகேவா, இங்கே நம்ம என்ன பண்ண சொல்லி கேட்குறோன்னு கேட்டிங்கனாக்கா கிரியேட் அன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் அவர் ப்ராஜெக்ட் ஓகேவா. நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு அரே ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா இட்ரேட் யூஸிங் மேப் ஃபங்க்ஷன் ஓகேவா. மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இட்ரேட் பண்ண சொல்கிறோம். அது கூட நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா கிரியேட் ஏ கார்ட் டு டிஸ்பிளே த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ப்ராஜெக்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கார்டு க்ரியேட் பண்ண சொல்கிறோம் ஓகேவா. அந்த கார்டில் என்னென்ன இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இமேஜ் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், லிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கணும், அது கூடவே லிங்க்ஸ் ஃபார் லைவ் கோட் ஓகேவா. லைவ் கோட் அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடு இருக்கணும்னு சொல்கிறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது ஓகேவா, அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஓகேவா. இப்போ நம்ம இதை என்டர் கொடுத்தோம்னா நமக்கு இப்போ ப்ராஜெக்ட் செக்ஷனை டிசைன் பண்ணி கொடுக்க போகுது ChatGPT ஓகேவா. ஓகேங்க, டிசைன் பண்ணி கொடுத்துருச்சு. நாம் இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு VS கோடில் வந்துடுறேன். இங்கே காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ப்ராஜெக்ட் ஓகேவா. project.jsx ஓகேவா. இப்போ காப்பி பண்ணிட்டு அந்த கோடை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு எரர் வரும். அது எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது நம்ம இங்கேருந்து டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா. வாங்க, இப்போ நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ப்ராஜெக்ட் ஓகேவா. இதை நம்ம எங்கே போய் இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே app.jsxல தாங்க இம்போர்ட் பண்ணணும் ஓகேவா. வாங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஓகேவா. ஓகேங்க, டிசைன் கொடுத்துருச்சு ஓகேவா. பாருங்கள் ப்ராஜெக்ட்
நீங்கள் ப்ராஜெக்டோடைய இமேஜ், ப்ராஜெக்டோடைய டைட்டில், ப்ராஜெக்டோடைய டிஸ்கிரிப்ஷன், லிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ், லைவ் டெமோ, அதுக்கப்புறம் சோர்ஸ் கோட். வேறு என்னங்க வேணும் ChatGPT இவ்வளோ டிசைன் பண்ணி கொடுக்கல? ஓகேவா, வாங்க ரெஸ்பான்சிவாக இருக்குதான்னு பார்த்துடலாம். ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஓகேவா, நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கிறோன்னு ChatGPT தெரியாது, எங்கே டெப்ளை பண்ணியிருக்கிறோன்னு ChatGPT தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் பண்ணணும். இதெல்லாம் உங்கள் வேலை தான். ஓகேவா, வாங்க இந்த ப்ராஜெக்டை நம்ம சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் நம்ம எங்கே டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துலாம். ஓகேவா, டெக்ஸ்ட் சென்டர். ஓகேவா, பாருங்கள் சென்டருக்கு வந்துச்சு. ஓகேவா, இங்கே இருக்குது இல்லையாங்க இந்த 3 கார்டு. ஓகேவா, ID 1, ID 2, இதுக்கு நம்ம இங்கே இருந்து டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிட்டா போதும். ஓகேவா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட் 1க்கு டைட்டில் கேட்குது. ஓகேவா, வாங்க போய் காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் டைப் பண்ணுறது இருந்தால் டைப் பண்ணலாம். ஓகேவா, நான் இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த டைட்டெல்லாம் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். அதுக்கப்புறம் இமேஜ் கேட்குது, வாங்க இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். டாப்புக்கு வந்துடுறேன். டாப்பில் வந்துட்டு நம்ம இமேஜை இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். இம்போர்ட் SGPA ஃப்ரம் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா அசெட் ஃபோல்டரில் இருந்து தாங்க வரும். ஓகேவா, அசெட், அதுக்கப்புறம் SGPA. ஓகேவா, ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த இமேஜ் பார்த்து இங்கே வந்து டிலீட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம SGPA கொடுத்துடலாம். ஓகேவா, SGPA. ஓகேவா, சாரிங்க, PA அது SGPA. ஓகேவா, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, வாங்க காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கேருந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணுறது வந்தாலும் டைப் பண்ணலாங்க. ஓகேவா, காப்பி, நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். ஓகேங்க, வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது, வாங்க அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். காப்பி, ரியாக்ட் இடத்துல அதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, நோட் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரியாக்ட் அண்ட் டைல்வின் CSS இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே டைல்வின் ஜாகத்தில் டிலீட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் VS Code அண்ட் Postman. ஓகேவா, இது நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, அதுக்கப்புறம் Firebase, பேஸ்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் லாஸ்ட் டெக்னாலஜி, வாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டர் அண்ட் நெட்லிஃபை. ஓகேவா, காப்பி, அதுக்கப்புறம் நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக இருக்குதுல்ல. இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இருக்குது இல்லையா இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் டெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு லார்ஜ். ஓகேவா, டெக்ஸ்ட்டு லார்ஜ். ஓகேவா, அதே மாதிரி இந்த டெக்னாலஜிஸுக்கும் டெக்ஸ்ட்டு லார்ஜ் கொடுத்துறேன். ஓகேவா, டெக்ஸ்ட்டு லார்ஜ். அதுக்கப்புறம் இங்கே இந்த எல்ஐ டேக் இருக்குது இல்லையா, இந்த எல்ஐ டேக்குள்ளார டெக் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் நம்ம இமேஜ் கொடுத்துலாம். ஓகேவா, என்ன இமேஜ்னு கேட்டிங்கனாக்கா ராக்கெட். ஓகேங்க, ராக்கெட் கொடுத்தாச்சு. ஓகேவா, பாருங்கள் கார்டு சூப்பராக இருக்குதுல்ல. வாங்க இப்போ இன்னும் 2 ப்ராஜெக்டையும் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். டைட்டலாக சாரி இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே ப்ராஜெக்ட் 2 இருக்குது இல்லையா, இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். ஓகேவா, வாங்க இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் மர்நாத் ஃப்ரம் அசெட்ஸ், அதுக்கப்புறம் மர்நாத். ஓகேவா, மர்நாத். வாங்க இப்போ இந்த இமேஜ் எங்கேருந்து டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு வந்த இமேஜை நம்ம இங்கே ஊற்றலாம். ஓகேவா, மர்நாத். ஓகேவா, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் கேட்குது, இங்கே இருக்கிற டெக்னாலஜியை ஒரே வாட்டி காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, எல்லாம் சேம் தாங்க. ஓகேவா, இன்னும் இந்த 2 லைன் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா, 2 வேர்ட்ஸ், ரெடெக்ஸ் டூல் கிட், அதுக்கப்புறம் Firebase ஸ்டோரேஜ். ஓகேவா, நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே டைல்வின் இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். ஓகேங்க, அவ்வளோதான். இங்கே ரெண்டர் வேணாம், ரெண்டர் இங்கே நம்ம இங்கேருந்து டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா, டிலீட். வாங்க இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். சூப்பருங்க. நம்ம இப்போ தேர்ட் ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸை கொடுத்துடலாம். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்க, இங்கேருந்து டு டூ ஆப்பை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு
இந்த ப்ராஜெக்ட் 3 இருக்குது இல்லையா, நம்ம எங்கே கொடுத்துடலாம். ஓகேவா, பேஸ்ட். அதுக்கப்புறம் இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். வாங்க, இம்போர்ட் to-do app from assets, அதுக்கப்புறம் to-do ping. ஓகேவா, வாங்க இந்த இமேஜை டிலீட் பண்ணிவிட்டு to-do app கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே to-do app. ஓகேவா, வாங்க டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸையும் நான் மேலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த டெக்னாலஜிஸ் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, பேஸ்ட். இங்கே நம்ம ரிடக்ஸ் டூல் கிட்ட ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜை டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணலை. ஓகேவா, ஓகேங்க. இப்போ வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா, இங்கே கரெக்டாக அலைன் ஆகலையில், இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. வாங்க கரெக்டாக அலைன் பண்ணிடலாம். ஓகேங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. வாங்க அதை டிலீட் பண்ணணுமா இருந்துச்சு. ஓகேவா, ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ. ஓகேவா, டிசைன் எல்லாம். அப்புறம் நமக்கு இங்கே பார்டர் இருந்தால் நல்லா இருக்குல்ல, இப்போ அவங்க பார்டர் கொடுத்துடலாம். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பார்டர் கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, எங்கள் ப்ராஜெக்ட் ஆட் மேப் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளார ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவுக்கு தான் நம்ம இப்போ பார்டர் கொடுக்க போகிறோம். ஓகேவா, பார்டர். ஓகேங்க, பார்டர் கொடுத்தாச்சு. ஓகேவா, இந்த இமேஜுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா வித் ஃபிட் கொடுத்துடலாம். வித் ஃபிட். அதுக்கப்புறம் ஹைட் வந்து ஃபிட். ஓகேவா, ஹைட் வந்து ஃபிட். அதுக்கப்புறம் பார்டர் கொடுத்துடலாம். ஓகேவா, பார்டர் ரவுண்டட் மீடியம். ஓகேவா, ரவுண்டட் மீடியம். இப்போ பேடிங் கொடுத்து பார்க்கலாம். பேடிங் 3. ஓகேவா, ஓகேங்க, பர்ஃபெக்ட். நம்ம ப்ராஜெக்ட் செக்ஷனையும் டிசைன் பண்ணியாச்சு. வாங்க ஸ்மாலர் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நல்லாவே இருக்குது ஸ்மாலர் ஸ்க்ரீன்ஸ்க்கும். ஓகேவா, ஓகேங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் செக்ஷனை டிசைன் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எதை டிசைன் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய ஸ்கில்ஸ் செக்ஷன் நாங்கள் டிசைன் பண்ணோம். ஓகேவா, வாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். எந்த செக்ஷனுக்கு கோடு வேணும்னு கேட்டிங்கனாக்கா, skills.jsx. ஓகேவா, அந்த செக்ஷனுடைய நேம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா, create an array of skill objects which has id image. இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா, இம்போர்ட்டட் ஃப்ரம் assets folder. அதுக்கப்புறம் அண்ட் நேம் இருக்குது. ஓகேவா, டைனாமிக்கலி ரெண்டர் ஸ்கில் இமேஜஸ் இன் கிரெட் லைவட். ஓகேவா, டைனாமிக்கலி ஸ்பெல்லிங்கிறாங்க, டைனாமிக்கலி. ஓகேவா, ஓகேங்க. இதை கொடுத்து நம்ம இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்கில் செக்ஷனை டிசைன் பண்ணி கொடுக்க போகுது நம்ம ChatGPT. ஓகேவா, ஓகேங்க. ChatGPT டிசைன் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர் இருக்கிறத இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா skills.jsx. ஓகேவா, இப்போ காப்பி பண்ணிவிட்டு அந்த கோடை நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். அதுக்கப்புறம் ரியாக்ட் எரர் கடுத்து இங்கேருந்து டிலீட் பண்ணிட்டாக்கா அது போயிடுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே கரெக்டாக என்ன இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, வாங்க கரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அசட்ஸ், அதுக்கப்புறம் HTML5. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே assets/css ping. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே assets, அதுக்கப்புறம் JS javascript.png. ஓகேவா, வாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஸ்கில்ஸ். இதை எங்கே போய் இம்போர்ட் பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, திரும்பி app.js போய் தான் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு ஸ்கில்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மேலே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இம்போர்ட் ஸ்கில்ஸ் ஃப்ரம் காம்பனன்ட் ஸ்கில்ஸ். ஓகேவா, இப்போ வாங்க போய் செக் பண்ணி பார்த்தலாம் டிசைன் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இது கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா, இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை ஸ்கில்ஸை சென்டர் கொண்டு வரேன். சென்டர் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்கில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே BG yellow 50 கொடுத்துலாம். ஓகேவா, BG yellow 50.
அதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட் சென்டர் ஓகேவா, டெக்ஸ்ட் சென்டர். அதுக்கப்புறம் இந்த கிரீட் லேபட் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்துட்டு நான் மேக்ஸ் வித் எக்ஸல் கொடுத்துக்கிறேன், எம்எக்ஸ் ஆட்டோ ஓகேவா. வாங்க இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்க, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம இதை டிசைன் பண்ணணும். இமேஜுக்கு வித் ஃபுல் தேவையில்லை ஓகேவா. அங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா வித் ஃபிட் கொடுத்துக்கிறேன், வித் ஃபிட். அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து ஃபிட்டு தான் ஓகேவா, ஹைட் வந்து ஃபிட். ஓகேங்க, இந்த ஸ்கில் நேம் நமக்கு தேவையில்லை, அது நம்ம இங்கேருந்து டிலீட் பண்ணிடுறோம் ஓகேவா. இந்த நேம் செக்ஷனை இங்கேருந்து டிலீட் பண்ணிடுறோம், நமக்கு தேவையில்லை ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே பேக்ரவுண்ட் ஒயிட் ஷேடோ இதெல்லாம் தேவையில்லை, இங்கேருந்து டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக். சேம் டிசைன் வந்துருச்சு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கில்ஸோட இமேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. இங்கே மேலே இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆட் மோர் ஸ்கில்ஸ் ஓகேவா. இங்கே இம்போர்ட் பண்ணதெல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணணும் ஓகேவா. இந்த அறையில் ஆட் பண்ணணும். இதை நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா ஆட் பண்ணிவிட்டு வரேன் ஓகேவா. இந்த வீடியோ இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, மற்ற ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம அறையிலையும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஓகேவா. பாருங்கள் ஓகேவா. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக் ஓகேவா. இங்கே 4 இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணுது ஓகேவா, இங்கே 5 இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணுது. அதையும் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஓகேவா, ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே லார்ஜ் டிவைசஸில் 5 இருக்குதா, 4 இருக்குதா, நம்ம 5 மாற்றிப்போம் ஓகேவா. ஸ்மாலர் டிவைசஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 3, இங்கே வந்துட்டு 4 கொடுத்துலாம் ஓகேவா. கேப் 8 வேணும்னு நினைக்கிறேன், கேப் வந்து 5 கொடுத்துலாம் ஓகேவா. இப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, பர்ஃபெக்ட். இப்போ சேம் டு சேமாக இருக்குதா. ஓகேங்க, சில சேஞ்சஸ் தான் பண்ணேன் ஓகேவா, அவ்வளோதான் ஓகேவா. ஓகேங்க, ப்ராஜெக்ட் செக்ஷன் டிசைன் பண்ணப்போ இந்த லைவ் டெமோ அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடுக்கு நம்ம லிங்க் கொடுக்க மறந்துட்டோம் ஓகேவா. வாங்க லிங்க் கொடுத்துடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து லைவ் டிப்ளாய்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த லிங்க் அப்படி இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ப்ராஜெக்ட் செக்ஷன் இருக்குல்ல, ப்ராஜெக்ட் செக்ஷன். அதுக்கப்புறம் இங்கே ID 1 வந்துக்கிறோம் ஓகேவா, ID 1 ஓகேவா. ID 1ல் லைவ் லிங்க் இருக்குது, நாம் எங்கே லைவ் லிங்க்கு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். வாங்க அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடு எடுத்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், க்ளோஸ். அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடையும் நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. சோர்ஸ் கோடோட லிங்க்கை ஓகேவா, URL இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதுல இந்த URL நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். ஓகே, இப்போ வாங்க செகண்ட் மந்நாத்துக்கு லைவ் கோடு, அதுக்கப்புறம் கெட்டப் கோடு எடுத்துடலாம். லைவ் டெப்ளாய்மெண்ட் கோட், சோர்ஸ் கோட். ஓகேங்க, இந்த URL நாம் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே சோர்ஸ் லிங்க் இருக்குது இல்லையா, இது இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். வாங்க லைவ் டெமோ ஓப்பன் ஆகிடுச்சா பார்க்கலாம். இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து இந்த URL மட்டும் காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். அதுக்கப்புறம் தேர்ட் ப்ராஜெக்டோடைய லைவ் லிங்க்கும் சோர்ஸ் கோடும் எடுத்து வந்துடலாம். லைவ் டெப்ளாய்மெண்ட். ஓகேங்க, இது தாங்க நம்மளுடைய ப்ராஜெக்ட். நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். அதுக்கப்புறம் அங்கே சோர்ஸ் கோட் கிளிக் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் கோட் இது மறுநாள் ப்ராஜெக்ட் ஓகேவா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கேருந்து சோர்ஸ் கூட காப்பி பண்ணிக்க ஓகேவா. காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த GitHubல பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். ஓகேங்க, ஓகேங்க, இப்போ ஒர்க் ஆகுங்க ஓகேவா. லைவ் டெப்ளாய்மெண்ட் கிளிக் பண்ணாக்கா ஓகேங்க சேம் பேஜ்லேயே ஓப்பன் ஆகுது. நமக்கு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகணும் ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா டார்கெட் கொடுத்துலாம் ஓகேவா. டார்கெட் கொடுத்தாக்கா நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆங்கர் டேகுக்கு டார்கெட் கொடுத்துட்றேன். டார்கெட் _ blank ஓகேவா. blank. இப்போ இந்த டார்கெட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த சோர்ஸ் கோடு இருக்குது இல்லையா, இதுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. பேஸ்ட். வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். இப்போ போயிட்டு இந்த லைவ் லிங்கை கிளிக் பண்ணாக்கா பாருங்கள், இப்போ நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுது ஓகேவா. ஓகேங்க, ப்ராஜெக்ட் செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது கூடவே ஸ்கில் செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போது எதுன்னு கேட்டிங்கனாக்கா இது நம்மளுடைய எஜுகேஷன் செக்ஷன் தாங்க ஓகேவா. வாங்க அதை நம்ம டிசைன் பண்ண கொடுக்க சொல்லி ChatGPT கேட்கலாம். எந்த செக்ஷனுக்கு கோட் வேணுமோ அந்த செக்ஷனை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும் ஓகேவா. education.jsx create an array of
object which represents different educational institution which contains image name, spelling நிறைய மிஸ்டேக் பண்றேல, image name year course and university. ஓகேவா, university and dynamically render using map function. ஓகேவா, map function. I have 3 institution. ஓகேவா, I have 3 institution. 3 institutions. ஓகேவா, இதை கொடுத்து நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ எஜுகேஷன் செக்ஷனை டிசைன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, இதை நம்ம இங்கேருந்து கோடை காப்பி பண்ணிக்கலாம். இந்த கோடை காப்பி பண்ணிக்கிட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த கம்போனன்ட்ஸ் இருக்கிறது இதை கிளிக் பண்ணி இங்கே நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எஜுகேஷன். ஓகேவா, education.jsx. ஓகேவா, ஓகேங்க, இப்போ காப்பி பண்ணிட்டு அந்த கோடை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரியாக்ட் எதுவும் எரர் காட்டுது, நம்ம இங்கேருந்து இந்த ரியாக்டை டெலிட் பண்ணிட்டாக்கா அந்த எரர் போய்டும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நம்ம திருப்பி app.jsxக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, எஜுகேஷன். ஓகேவா, ஓகே, இங்கே எப்படி இருக்குது பார்க்கலாம். பாருங்கள், டிசைன் வந்துடுச்சு. ஓகேவா, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் 1, இன்ஸ்டியூஷன் 2, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன் 3. ஓகேவா, நம்ம இந்த எஜுகேஷனை சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, திருப்பி எஜுகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நாம் டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துலாம். ஓகேவா, டெக்ஸ்ட் சென்டர். ஓகேவா, ஓகேங்க, இந்த கார்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு பார்டர் இருந்தால் நல்லா இருக்குல்ல, வாங்க பார்டரும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே மேப்புக்கு கீழே ஒரு டிவ் இருக்குது இல்லையா, இந்த டிவுக்கு தான் நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். ஓகேவா, பார்டர். ஓகேவா, பார்டர். ஓகேங்க, இப்போ செப்பரேட்டாக தருது. இப்போ நாம் இன்ஸ்டியூஷனோட லோகோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன் நேமு, இயரு, கோர்ஸு, நம்மளுடைய யூனிவர்சிட்டி நம்ம தான் ஆட் பண்ணணும். ஓகேவா, டிசைன் ChatGPT கொடுத்துருச்சு. ஓகேவா, வாங்க இப்போ போய் நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுவோம். எங்கே போய் ஃபில்அப் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே தாங்க வந்து ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா, இங்கே தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா, இங்கே ஃபில்அப் பண்ணாக்கா வேலை முடிஞ்சது. ஓகேவா, வாங்க ஃபில்அப் பண்ணலாம். ஃபஸ்ட் இமேஜ் கேட்குது, வாங்க ஃபஸ்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் PIT லோகோ ஃப்ரம் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா அசட் ஃபோல்டரில் இருந்து தான் வரும். அசட் ஃபோல்டர், அதுக்கப்புறம் PIT. ஓகேவா, அதுக்கப்புறம் திருப்பி இம்போர்ட் SABS ஃப்ரம் அசட்ஸ், அதுக்கப்புறம் SABS. ஓகேவா, இந்த இமேஜை பார்த்து டிலீட் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண இல்லையா அந்த லோகோ கொடுத்துலாம். PIT லோகோ. ஓகேவா, இன்ஸ்டியூஷன் நேம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேவா, நான் இங்கேருந்து பெங்களூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டியூஷன் நேம் 1 இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இயர் என்னான்னு கேட்டிங்கனாக்கா 2021 to 2023. ஓகேவா, 2023. ஓகேவா, கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நான் இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, கோர்ஸ் யூனிவர்சிட்டி என்னான்னு கேட்டிங்கனாக்கா VTU தாங்க. ஓகேவா, நான் இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, பேஸ்ட். ஓகே, யூனிவர்சிட்டி 1 டிலீட் ஆகலை, டிலீட் பண்ணிவிடுவோம். டிலீட். வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்க, இமேஜ் ஒரு மாட்டிக்குது, ஒரு நிமிஷம், அதை நம்மளே டிசைன் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே வந்து வித் ஃபுல் இல்லைங்க. ஓகேவா, வித் ஃபுல் இல்லை, வித் ஃபிட், அதுக்கப்புறம் ஹைட் வந்து ஃபிட். ஓகேவா, ஓகேங்க, இமேஜ் கொஞ்சம் பெருசாகிடுச்சுல. ஓகே, ஒரு நிமிஷம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்துட்டு வித் வந்து 30
6, ஹைட் வந்து 36 ஓகேவா. இப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு. வந்து 50 கொடுத்துக்கலாமா, 52 ஓகேவா, 52 ஹைட் வந்து 52 ஓகேவா. ஓகேங்க, பர்ஃபெக்ட். இது சென்டரில் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா. சென்டரில் கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இமேஜை இங்கேருந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு டிவ் கொடுத்துரு ஓகேவா, டிவ். அதுக்கப்புறம் இமேஜை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துரு ஓகேவா, கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர் ஓகேவா. ஓகேங்க, சென்டரில் வந்துடுச்சு ஓகேவா. வாங்க மற்ற டீட்டெயில்ஸையும் ஃபில்அப் பண்ணிடலாம் ஓகேவா. நம்ம இங்கே வந்துட்டு ஐடி 2 இருக்குது இல்லையா, இங்கே நம்ம எஸ்ஏபிஎஸ் கொடுத்துடலாம். எஸ்ஏபிஎஸ் ஓகே. இன்ஸ்டியூட் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வாங்க காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். வந்துட்டு சேஷாரிபுரம் அகாடமி ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஓகேவா. நான் இங்கே இருந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணணும் ஓகேவா. பேஸ்ட். எந்த இயர்னு கேட்டிங்கனாக்கா 2017, அதுக்கப்புறம் 2020 ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா பிசிஏ தாங்க ஓகேவா. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இங்கே இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்டிங்கனாக்கா பெங்களூர் யூனிவர்சிட்டி. நம்ம இங்கே இருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் ஓகேவா. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக். வாங்க தேர்ட் இன்ஸ்டியூஷன் டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணிடலாம் ஓகேவா. நான் இங்கேருந்து இந்த இன்ஸ்டியூஷனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நாம் பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே இமேஜோடைய பார்த்து டிலீட் பண்ணிவிட்டு எஸ்ஏபிஎஸ் கொடுத்துடலாம் ஓகேவா. எஸ்ஏபிஎஸ் இங்கே வந்துட்டு 2016 to 2017 ஓகேவா. ஒரு வருஷம் தாங்க இந்த காலேஜில் படித்தோம் ஓகேவா. பிசிஎம்சி வெறும் செகண்ட் இயர் மட்டும்தான் இங்கே படித்தோம் ஓகேவா. செகண்ட் இயர் ஓகேவா. யூனிவர்சிட்டி வந்து சேம் பெங்களூர் யூனிவர்சிட்டி தான் ஓகேவா. நம்ம இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. பேஸ்ட். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணியாச்சு ஓகேவா. ஃபில்அப் பண்ணதும் நம்மளோட டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணது ஓகேவா. ஃபேண்டாஸ்டிக்கில் நம்மளுக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸும் வந்துருச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கனாக்கா மொபைல் யூசர்ஸில் ரெஸ்பான்சிவ் எப்படி இருந்து பார்க்கலாம். ஓகேங்க, பர்ஃபெக்ட். செம்மையாக தாங்க இருக்குது, சூப்பர். ஓகேங்க, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த செக்ஷன் டிசைன் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா இந்த கான்டாக்ட் மீ ஃபார்ம் தாங்க டிசைன் பண்ண போகிறோம் ஓகேவா. வாங்க டிசைன் பண்ணிடலாம். அதையும் நம்ம ChatGPT கொடுக்க சொல்லி கேட்கலாம் ஓகேவா. எந்த செக்ஷனுக்கு கோட் வேணும்னா நான் நம்ம அந்த செக்ஷனோடைய டீட்டெயில்ஸ், அந்த செக்ஷனுடைய நேமை நம்ம இங்கே கொடுத்துடணும். contact.jsx. இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா டிசைன் ஏ கான்டாக்ட் ஃபார்ம் which has name, email, subject and message ஓகேவா. and all fields are required. use Tailwind CSS ஓகேவா. இதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ கான்டாக்ட் ஃபார்மை டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா. ஓகேங்க, நமக்கு ஹேண்டில் சேஞ்சு, ஹேண்டில் சப்மிட்டு, லேபிளெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த லேபிளெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ண சொல்லிடலாம் ஓகேவா. ரிமூவ் லேபிள் ஹேண்டில் சேஞ்ச், அதுக்கப்புறம் ஹேண்டில் சப்மிட். ஐ வாண்ட் ஒன்லி ஃபார்ம் ஓகேவா. ஓகேவா. இதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வெறும் ஃபார்ம் மட்டும் கிடச்சா போதும் ஓகேவா.
ஓகேங்க, நமக்கு ஃபார்ம் மட்டும் கிடச்சிருச்சு. நமக்கு இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Codeல காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோட நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா contact.jss. ஓகேவா? இங்கே வந்துட்டு காப்பி பண்ணிட்டு வந்த கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே ரியாக்ட் எரர் வரும். இதை நம்ம இங்கேருந்து டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா app.jsக்கு போய் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? கான்டாக்ட் வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்தலாம் டிசைன் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. இங்கே நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுக்கணும். இது சென்டர் கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பி கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு நம்ம BG yellow 50, அதுக்கப்புறம் நம்ம இங்கே டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் சென்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்முக்கு நம்ம BG white கொடுத்துடலாம். ஓகேவா? BG white. அதுக்கப்புறம் பார்டர் பேடிங் 6. ஓகேவா? இப்போ வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த சப்மிட் பட்டனுக்கு வித் ஃபுல் கொடுத்துறோம். ஓகேவா? வித் ஃபுல். ஓகேவா? ஓகேங்க, கான்டாக்ட் ஃபார்மையும் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகேங்க, கடைசியாக என்ன மிச்சம் இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபுட்டர் தாங்க. ஓகேவா? வாங்க ஃபுட்டர் க்ரியேட் பண்ண சொல்லி ChatGPT கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த செக்ஷனுக்கு கோட் வேணும்னு கேட்டிங்கனாக்கா footer.jsx. ஓகேவா? அந்த செக்ஷனோட நேம் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் டிசைன் மை ஃபுட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் யூஸ் டைனாமிக் இயர். ஓகேவா? இதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபுட்டருக்கு ChatGPT கோட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கோடை இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருடைய நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா footer.jsx. ஓகேவா? இப்போ காப்பி பண்ணி இந்த கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ரியாக்ட் தேவையில்லை, நம்ம இங்கே வந்து டிலீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? டிலீட். இங்கே பேக்ரவுண்ட் க்ரே இருக்குது, நமக்கு க்ரே தேவையில்லை, நமக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் தான் வேணும். வாங்க பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துலாம். பேக்ரவுண்ட் ஒயிட். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஒயிட் இருக்குது. டெக்ஸ்ட் ஒயிட் இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஓகே, டெக்ஸ்ட் பிளாக்கே இருக்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இங்கே டெக்ஸ்ட் லார்ஜ் கொடுத்துலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் லார்ஜ். அதுக்கப்புறம் இங்கே யுவர் கரண்ட் நேம் கேட்குது, இங்கே வாங்க நேம் கொடுத்துலாம். ஓகேவா? அஜித் எம். ஓகேவா? இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதை app.js போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டர். ஓகேவா? ஃபுட்டர் மேலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? பாருங்கள் ஃபுட்டர். ஓகேவா? இப்போ வாங்க போய் செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்க, 2024 அஜித் எம் ஆல் ரைட்ஸ் ஆர் ரிசர்வ்டு. ஓகேவா? ஓகேங்க, டிசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னும் பண்ண வேண்டியது 2 வேலை தாங்க. ஓகேவா? ஒன்று, இங்கே ஹோம் செக்ஷன் கிளிக் பண்ணாக்கா ஹோம் செக்ஷன் கூட்டு போகணும். அபவுட் செக்ஷனுக்கு கிளிக் பண்ணாக்கா அபவுட் செக்ஷனுக்கு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கூட்டு போகணும். ஓகேவா? அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு நம்ம ரியாக்ட் ஸ்க்ரால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ரியாக்ட் ஸ்க்ரால். ஓகேவா? ரியாக்ட் ஸ்க்ரால் சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே NPM i ரியாக்ட் ஸ்க்ரால் இருக்குது இல்லையா, இதை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினலில் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குது. சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேஸ்ட். அதுக்கப்புறம் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். NPM run dev. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஹெட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே லிங்க்குக்கு ஆஷன் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்னு இந்த லிங்க் எங்கே போகணுன்னு கேட்டிங்கனாக்கா ஹோம் செக்ஷனுக்கு தான் போகணும். ஓகேவா? அதை நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? இங்கே கொடுத்தது அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹோம் கம்போனன்ட் இருக்குது இல்லையா, ஹோம் ஃபைல், இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே செக்ஷன் இருக்குது இல்லையா, டாப்பில் ரிட்டர்னு கீழே அங்கே ஐடி கொடுத்துருங்க. ஓகேவா? ஐடி. ஓகேவா? அதுக்கு ஹோமாக நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு திருப்பி ஹெட்டர் இருப்பாங்க. இந்த லிங்க் எங்கே போகணுன்னு கேட்டிங்கனாக்கா அபவுட் செக்ஷனுக்கு தான் அங்கே போகணும். ஓகேவா? அபவுட். இந்த அபவுட் செக்ஷனுக்கு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே அபவுட் இருக்குது இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே ரிட்டர்ன் கீழே இந்த செக்ஷன் இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம ஐடி கொடுத்துலாம். ஓகேவா? ஐடி. இது வந்து அபவுட் செக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி ஹெட்டருக்கு வந்துடுங்க. ஹெட்டரில் இங்கே ப்ராஜெக்ட் செக்ஷன். ஓகேவா? இந்த ஆஷை டிலீட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ராஜெக்ட். ஓகேவா? ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? நம்ம இதை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, இங்கே இது. ஓகேவா? ப்ராஜெக்ட்.
வாங்க இங்கே டாப்புக்கு போகலாம். இங்கே பாருங்க ரிட்டர்ன் கீழே செக்ஷன் இருக்குது, இது இங்கே ஐடி கொடுத்துட்றேன், ஐடி. அதுக்கப்புறம் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துறேன் ஓகேவா. அதே மாதிரி ஹெட்டர், இது எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கில்ஸ் ஓகேவா. ஸ்கில்ஸ் ஓகேவா. இது இங்கே நான் இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்கில்ஸ் காம்போனன்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இங்கே ஐடி செக்ஷன் இருக்குது, இந்த செக்ஷனுக்கு ஐடி கொடுத்துறேன், ஐடி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஹெட்டர், அதுக்கப்புறம் இங்கே லிங்க் இருக்குது இல்லையா, லிங்க்குக்கு நம்ம எஜுகேஷன் கொடுத்துடலாம், எஜுகேஷன் ஓகேவா. இதை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு எஜுகேஷன் காம்போனன்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே ஐடி பேஸ்ட் ஓகேவா. அதுக்கப்புறம் திருப்பி லாஸ்ட் செக்ஷன் தான் ஓகேவா. இது எதுன்னு கேட்டிங்கனாக்கா கான்டாக்ட் ஓகேவா. கான்டாக்ட் ஓகேவா. நான் இது இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு இந்த காம்பவுண்ட் செக்ஷனுக்கு வந்துடுறேன். இங்கே நாம் இந்த செக்ஷன் இருக்கிறது, செக்ஷனுக்கு ஐடி கொடுத்துடலாம், ஐடி இங்கே கான்டாக்ட் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஹெட்டர் காம்பவுண்ட்க்கு வந்துடுங்க. இங்கே அப்படிக்குவாங்க, இங்கே ஏன் ஆங்கர் டேக் இருக்குது இல்லையா, இந்த ஆங்கர் டேக்கு நம்ம லிங்க் டேக்காக மாற்றணும் ஓகேவா. இந்த லிங்க் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா ரியாக்ட் ஸ்க்ரால்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா. இம்போர்ட் மேலே பாருங்கள் இம்போர்ட் ஆகிருக்கும் ஓகேவா. இம்போர்ட் லிங்க் ஃப்ரம் ரியாக்ட் ஸ்க்ரால் ஓகேவா. லிங்க் ஹெச்ரஃப், இது ஹெச்ரஃப் இல்லை 2 இது ஓகேவா. 2 ஓகேங்க, சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகேவா. வாங்க இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் ஸ்க்ரால் ஆகுதா இல்லையான்னு. ரிஃப்ரெஷ் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ ஹோம் செக்ஷனில் இருக்கிறோம். இப்போ கான்டாக்ட் செக்ஷன் கூட்டு போதா பார்க்கலாமா. கான்டாக்ட் ஓகேங்க, டைரெக்டாக கூட்டு வந்துச்சு ஓகேவா. நமக்கு ஸ்மூத்தாக ஸ்க்ரால் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு டியூரேஷன் கொடுத்துறேன் ஓகேவா. டியூரேஷன் 500 ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே ஸ்மூத் ஸ்க்ரால் கொடுத்துறோம் ஓகேவா. ஸ்மூத் ஓகேவா. ஸ்க்ராலிங் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும் ஓகேவா. இப்போ வாங்க போய் செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ கான்டாக்ட் செக்ஷனில் இருக்கணுமா. ஓகேங்க, நமக்கு ஹெட்டர் இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்கணும் ஓகேவா. அந்த ஃபிக்ஸ்டு பண்ணிடலாமா ஹெட்டரை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மேலே வாங்க, வந்துட்டு நான் ஹெட்டர் ஃபிக்ஸ்ட் கொடுத்தாச்சு ஓகேவா. ஓகேங்க, ஹெட்டர் கொஞ்சம் ஆல்டர் ஆகிடுச்சுல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து வித் ஃபுல் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. வித் ஃபுல் ஓகேங்க, பர்ஃபெக்ட். ஓகேங்க, இப்போ நம்ம கான்டாக்ட் செக்ஷனில் இருக்கிறோம் ஓகேவா. நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் கேட்டிங்கனாக்கா இந்த ஹோம் செக்ஷனை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஹோம் செக்ஷனுக்கு கூட்டு வருது ஓகேவா. இப்போ நம்ம இங்கே மார்ஜின் கொடுக்கணும் ஓகேவா. ஹோம் செக்ஷனுக்கு வாங்க மார்ஜின் கொடுத்துடலாம். ஹோம் செக்ஷன் இங்கே வந்துட்டு நான் பேடிங் 16 கொடுத்துடலாம் ஓகேவா. பேடிங் 16 இன்னும் பத்தல, அது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து 20 கொடுத்துடலாம் ஓகேவா. 20 ஓகேங்க, பர்ஃபெக்ட். ஹோம் செக்ஷன், அபவுட் செக்ஷன், ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கில், எஜுகேஷன், கான்டாக்ட் ஓகேவா. ஓகேங்க, எல்லாமே இருக்காது ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே கான்டாக்ட் கிளிக் பண்ணாலும் கான்டாக்ட் செக்ஷன் கூட்டு போகணும் ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா கீழே வாங்க, இங்கே பட்டன் இருக்குது, இந்த பட்டனை ஆங்கர் டேக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஹெச்ரஃப் கொடுத்துரும் ஓகேவா. ஹெச்ரஃப் ஓகேவா. இது எங்கே போகணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நிமிஷம் வந்துட்டு நான் கான்டாக்ட் கொடுத்துறேன் ஓகேவா. கான்டாக்ட் ஸ்பெல்லிங் ராங் ஆகக்கூடாது, அதனால் நான் காப்பி பண்ணிடுறேன் ஓகேவா. கான்டாக்ட் காப்பி, ஹெட்டர்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஹோம் செக்ஷன் வந்துடுங்க. ஹோம் செக்ஷனில் ஹெச்ரஃபில் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவா. பேஸ்ட் இங்கே அவ்வளோதான். நம்ம ஸ்மூத் ஸ்க்ரால் வேணும், அதனால் ஸ்மூத்து கொடுத்துக்கிறோம் ஓகேவா. சாரி, இங்கே ஆங்கர் டேக் இல்லை, இங்கே லிங்க் வேணுமாச்சு ஓகேவா. லிங்க் ஓகேவா. ரியாக்ட் ஸ்க்ரால்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. பாருங்கள் மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு ஓகேவா. இம்போர்ட் லிங்க் ஃப்ரம் ரியாக்ட் ஸ்க்ரால் ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே ஹெச்ரஃபில் 2 ஓகேவா. 2 ஓகேவா. இங்கே நம்ம ஸ்மூத் கொடுக்கலாம். ஸ்மூத் அதுக்கப்புறம் டியூரேஷன் கேட்டிங்கனாக்கா 500 மில்லி செகண்ட் ஓகேவா. 500 மில்லி செகண்ட் ஓகேங்க. இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாமா போதா இல்லையான்னு. ஓகேங்க, கான்டாக்ட் மீ செக்ஷனுக்கு கூட்டு வருது ஓகேவா. ஓகேங்க, டெஸ்க்டாப்பில் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நம்ம இப்போ மொபைல் டிவைசஸ் செக் பண்ணி பார்த்தலாமா. கிளிக் பண்ணிக்கிறேன், ஹோம் கிளிக் பண்ணாக்கா கூட்டு போக முடியுது ஓகேவா. ரீஃப்ரெஷ் ஆகுது ஓகேவா. ஓகேங்க, கூட்டு போகுது, ஆனால் ரீஃப்ரெஷ் ஆகுது. ரீஃப்ரெஷ் ஆகக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படியே கீழே வாங்க. சரிங்க, ஹெட்டர் செக்ஷனுக்கு வாங்க. ஹெட்டரில் அப்படியே கீழே வாங்க.
இங்கே ஆங்கர் டேக் இருக்குது இல்லையா, இந்த ஆங்கர் டேக்கை நம்ம லிங்க் டேக்காக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, லிங்க். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஹெச்எஃப்ஐ 2ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, 2. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்மூத் ஸ்க்ரால் கொடுத்துக்கணும். ஸ்மூத் ஸ்க்ரால். அதுக்கப்புறம் டியூரேஷன். ஓகேவா, டியூரேஷன் 500. ஓகேவா, டியூரேஷன் 500. ஓகேவா, வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்தலாம். ரிஃப்ரெஷ். இப்போ நம்ம ஹோம் செக்ஷனில் இருக்கிறோம். கான்டாக்ட் செக்ஷன் கூட்டு போதா பார்க்கலாமா. கான்டாக்ட் செக்ஷன் கூட்டு போகுது, ஆனால் இது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இது ஹைட் ஆகிடும். ஓகேவா, கிளிக் பண்ண உடனே இது ஹைட் ஆகிடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்துட்டு ஆன் கிளிக் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துட்றேன். ஆன் கிளிக். இங்கே நாம் செட் ஈஸ் மெனு ஓப்பன். அதுக்கப்புறம் நாட் என்ன நேம் கொடுத்துக்குது, ChatGPT ஈஸ் மெனு ஓப்பன். ஓகேவா, இது இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நாட்டு பக்கத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்தலாம். ரிஃப்ரெஷ். ஓகேங்க, பாருங்கள் இப்போ கான்டாக்ட் செக்ஷனில் இருக்கிறோம். ஓகேவா, இப்போ நான் கிளிக் பண்ணி ஹோம் செக்ஷன் கூட்டு போதை பார்க்கலாமா. ஹோம் செக்ஷன் கூட்டு போது இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்த ஆவ்லிங்க்கும் ஹைட் ஆகிடுச்சு. ஓகேவா, பாருங்கள் இன்னொரு வாட்டி இங்கேருந்து ப்ராஜெக்ட் செக்ஷன் கூட்டு போதா பார்க்கலாம். கூட்டு போது இங்கே டிஸ்பிளே பண்ணிச்சுல, இது அப்படியே ஹைடும் ஆகுது. ஓகேவா, பர்ஃபெக்ட். ஓகேவா, ஓகேங்க, இன்னும் ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த கான்டாக்ட் மீ ஃபார்முக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறது. ஓகேவா, அது எப்படி ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா getform.io. ஓகேவா, ஓகேங்க, வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட். ஓகேங்க, நான் இந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி லாகின் ஆகிருக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த பேஜுக்கு கூட்டு வந்துச்சு. நீங்கள் லாகின் ஆகலனாக்கா எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். லாக் அவுட். நீங்கள் புதுசாக வரீங்கனாக்கா உங்கள் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். ஓகேவா, டோன்ட் அவே என் அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன்இன். அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் இமெயிலு, பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சைன்இன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா, வெரிஃபை பண்ணது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இப்போ சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அஜித் குரு 741@gmail.com gmail.com. ஓகேவா, அதுக்கப்புறம் நாம் இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். கொடுத்து நான் என்டர் லாகின் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, லாகின் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, இங்கே நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இதை நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா, டிலீட் எண்ட் பாயிண்ட்ஸ், டிலீட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே க்ரியேட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா, எண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா போர்ட்ஃபோலியோ. ஓகேவா, போர்ட்ஃபோலியோ. ஓகேவா, அது கொடுத்துட்டு டைம் ஜோன் கேட்குது. டைம் ஜோன் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்தியா மால்தீவ்ஸ் தான் தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, க்ரியேட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கொடுத்தது இல்லையா இந்த யூஆர்எல் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கான்டாக்ட் செக்ஷனுக்கு வாங்க. கான்டாக்ட் செக்ஷனில் இந்த ஃபார்ம் இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முக்கு ஆக்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா, ஆக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, பேஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் போஸ்ட்டை இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஃபார்மில் மெத்தட் போஸ்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே நேம் ஃபீல்டு இருக்கிறதா பாருங்கள். ஓகேவா, நேம் பாருங்கள், நேம் இருக்குது, நேம் இமெயில் இருக்குது, அதுக்கப்புறம் நேம் சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நேம் மெசேஜ் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா, இப்போ வாங்க இந்த ஃபீல்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்தலாமா. ரிஃப்ரெஷ். இங்கே வந்துட்டு அஜித் கொடுத்துக்கிறேன். அஜித்@gmail.com. சப்ஜெக்ட் வந்து ஹலோ. அதுக்கப்புறம் இங்கே ஐ கேன் கெட் யூ ஏ ஜாப் இஃப் யூ நீட் இட். ஓகேவா, கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. யாராவது எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும்னாக்கா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சப்மிட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், தேங்க்யூ, யுவர் ஃபார்ம் ஹஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா, வாங்க போய் செக் பண்ணி பார்த்தலாம் சப்மிட் ஆனது. பாருங்கள், நீங்கள் இங்கே ஏதாவது ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கனாக்கா என்னால் இங்கே பார்க்க முடியும். ஓகேவா, நேம் அஜித், இமெயில் வந்து ajit@gmail.com. சப்ஜெக்ட் வந்தாலோ மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐ கேன் கெட் யூ ஏ ஜாப். ஓகேவா, இஃப் யூ நீட் இட். ஓகேவா, இப்போ கோ பேக். ஓகேங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ண இந்த வெப்சைட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கொண்டு சொல்லுங்கள் நண்பா. ஓகேவா, யாராச்சும் என்னோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு போங்க நண்பா. கடைசி வரைக்கும் பார்த்து உங்ககிட்ட தான் லைக் கேட்க முடியும். ஓகேவா, பாதியில் விட்டுட்டு போனவங்கள்ட்ட போய் லைக் கேட்க முடியும். ப்ளீஸ்
லைக் போட்டுரு நண்பா. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.